அனைவருக்கும் வணக்கம். தற்போது தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் ஊழல் மிகுந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஆகையால் தமிழக மக்கள் அனைவரும் ஒன்று கூடி திமுகவை தோற்கடிக்க வேண்டும். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு பேராபத்தை ஏற்படுத்தும் என்பதை ஒவ்வொரு தமிழ் குடிமக்களும் உணர வேண்டும். திமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்தவிதமான நன்மையும் மக்கள் நலத் திட்டங்களும் செயல்படுத்தவில்லை. திமுக ஆட்சியில் சாதாரண சாமானிய மக்கள் யாரும் பயன்பெறவில்லை. திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய மகனை அடுத்த நிலைக்கு உயர்த்த வேண்டும், ஆட்சி பொறுப்பில் அமர்த்த வேண்டும், தொடர்ந்து தன் குடும்பம் ஆட்சி அதிகாரத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பது மட்டுமே முதன்மையான நோக்கமாக இருக்கிறது. தமிழகத்தில் கடகோடியில் இருக்கும் ஏழை எளியோருக்கு அரசு திட்டம் சென்றடைகிறதா? மக்கள் நன்றாக இருக்கிறார்களா? மக்களுக்கு புதிதாக என்ன திட்டத்தை உருவாக்க வேண்டும், எந்த திட்டத்தை உருவாக்கினால் மக்களின் வாழ்வு நிலை உயரும் என்பதையெல்லாம் பற்றி திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. மேலும் இந்த திமுக அரசை விமர்சனம் செய்தால் அடக்குமுறையை கையாள்வதை முதன்மை நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள். மீடியாக்களை விலைக்கு வாங்கி ஆளும் திமுக அரசுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடாமல் பார்த்து கொள்கிறார்கள். ஒரு சில ஊடகங்களும் திமுகவுக்கு எதிரான செய்திகளை வெளியிடவில்லை. ஆளும் அரசு கொள்ளையடிப்பதில் மட்டுமே முதன்மை நோக்கமாக செயல்படுகிறார்கள். ஆகையால் தமிழக மக்கள் சிந்தித்து உறுதியான முடிவு எடுத்து வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் மாண்புமிகு டாக்டர் எடப்பாடியார் அவர்களை ஆதரித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதிமுகவின் வேட்பாளர்களையும் அதிமுகவின் கூட்டணி வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழகத்தில் பொற்கால ஆட்சி அமைய வேண்டும். ஏழை எளிய சாமானிய மக்கள் வாழ்வு நிலை முன்னேற வேண்டும். அமைதியான சூழ்நிலையில் தமிழகம் இருக்க வேண்டும். தமிழகம் தொடர்ந்து வெற்றிநடை போட வேண்டும். வறுமைகள் ஒழிய வேண்டும். அனைவரும் சமமான முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் தமிழக மக்கள் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலிலே மாண்புமிகு டாக்டர் எடப்பாடியார் அவர்களின் தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்கள் அனைவரையும் ஆதரித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.